அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 107 அதிகாரம் 43 வசனத்திலே சங்கீதத்தினுடைய ஆசிரியர் இப்படியாய் குறிப்பிடுகிறார். எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். அதற்கு முன்பாக 33 வசனத்திலிருந்து மனிதர்களுடைய வாழ்விலே காணப்படக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை குறித்து அவர் எழுதிவிட்டு தான் கீழே சொல்கிறார். எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கவனிக்கும்படியாகவும் கிருபைகளை உணர்ந்து கொள்ளும்படியாகவும் இந்த சங்கீத பகுதியானது நமக்கு உணர்த்துகிறது. அவருடைய அன்பையும் அவருடைய கிரியைகளையும் நாம் கவனிக்கும்படியாக இந்த வேத பகுதியானது நமக்கு ஆலோசனை வழங்கக்கூடியதாக இருக்கிறது. 33 வசனத்திலே அவர் ஆறுகளை அவாந்தர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாகவும் மாற்றுகிறார். முதலிலே இந்த உலகத்திலே அல்லது நாம் வாழ்கிற தேசத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆறுகளை அவாந்தர வெளியாக வறண்ட ஒரு நிலைமையிலே அதை மாற்றுகிறார். நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாக மாற்றிவிடுகிறார். செழிப்பான தேசத்தை உவர் நிலமாக மாற்றுகிறார். குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம், இதை ஆகாபினுடைய ராஜாவினுடைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த பொல்லாப்பை செய்தது நிமித்தம் அவர்களுடைய வாழ்க்கையிலே 3.5 வருடங்கள் மழை பெய்யாமல் இருந்த அந்த சூழ்நிலையிலே ராஜாவே அந்த 3.5 வருடங்கள் மழை இல்லை என்று சொன்ன உடனே தன்னுடைய மிருக ஜீவன்களுக்காகவும் குதிரைகளுக்காகவும் உயிர் தப்பும்படியாக புல் தேடி அலையும்படியாக ஆகாப் கடந்து செல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அத்தனையான ஒரு பஞ்சம் உண்டானதற்கு ஒரே காரணம், அங்கே கேரி தாற்றண்டையிலே கூட நீர்கள் வற்றி போயிற்று. அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம், ஆடு மாடுகளுக்கு புல் கூடாத ஒரு சூழ்நிலை, குடிகளுடைய பொல்லாப்பின் நிமித்தமாக செழிப்பான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருந்த அந்த தேசம் இத்தனை ஒரு வறுமையான தேசமாக மாறிவிட்டதை வேதம் காண்பிக்கிறது. இந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் உண்டாகும் என்று சொன்னாலும் கூட நாம் இவைகளை நாம் கவனிக்கவும் அதனுடைய கிரியைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதில் இன்னொரு அடுத்த பாகத்தை சொல்லுகிறார். அவர் பசித்தவர்களே, அப்படிப்பட்ட பஞ்ச நாட்களிலே ஜனங்கள் எல்லாரும் பொல்லாப்பி நிமித்தம் வேதனைப்படும் பொழுது அவரை தேடுகிறவர்களை, அவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களை, பசித்தவர்களுக்காக அவர் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். 3.5 வருடங்கள் அங்கே எலியாவை ஒரு சாரிபாத் விதவையின் வீட்டிலே வைத்து ஆண்டவர் மாவு குறைந்து போகாதபடி, எண்ணெய்கள் குறைந்து போகாதபடி அவனையும் அந்த விதவையையும் பாதுகாத்த என் ஆண்டவர் திரும்பவும் எலியாவை கொண்டு அந்த தேசத்திலே மழை பெய்யும்படியாக செய்து தேசத்திலே மீண்டுமாக செழிப்பை கட்டளையிடுகிறதைத்தான் 36 வசனத்திலிருந்து சொல்கிறது. பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலனை தரும், நல்ல வருமானத்தை தரக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் மீண்டும் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் மிகுதியும் பெருகுகிறார்கள். அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். புல்லு தேடி அலைஞ்ச நிலைமைகள் மாறி இப்பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை பசித்தவர்களுக்காக ஆண்டவர் கட்டளையிடுகிறார் என்று சொல்லி இந்த பகுதியிலே இந்த ஆசிரியர் எழுதுகிறார். மீண்டும் பின்பு என்று ஒரு வார்த்தையை போடுகிறார். பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வடைகிறார்கள். எதற்காக? அவர்களின் பிரபுக்கள் மற்றவர்களை ஒடுக்கி ஆள நினைக்கும் பொழுது அவர்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு தேவனை பின்பற்ற முடியாதபடி அவர்கள் போகும்பொழுது திரும்பவும் ஆண்டவர் அவாந்தர வெளியிலே அவர்களை திரியச் செய்கிறார். எளியவர்களை சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையைப் போல மாற்றுகிறார் என்று இங்கே சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். மிகுதியாய் பெருகினவர்கள் திரும்பவும் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபடத் தொடங்கினார்கள். இது எதை காட்டுகிறது? யெகூ தன்னுடைய இருதயத்திலே உத்தமமாய் நடக்க தீர்மானித்து இருந்த பொழுது அவன் ராஜ
வம்சத்தில் பிறக்காதவனாய் இருந்த போதிலும் கூட அவனை ஆகாபினுடைய 70 பேரை அவன் அழித்து போடுகிறதற்கு அவனை காரணியாகவும் மாற்றி தேசத்திலே பாகால்களின் தீர்க்கதரிசிகள் எவர்களும் இல்லாதபடி அவர்களுக்கெல்லாம் பண்டிகை என்று சொல்லி அவர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்து தன்னோடு கூட ஒரு 80 பேரை சேர்த்து கொண்டு எல்லா தீர்க்கதரிசிகளையும் பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் அழித்து போட்டு தேசத்தை சுத்திகரித்தது நிமித்தமாக ஆண்டவர் அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த சிங்காசனத்தில் உனக்கு 4 தலைமுறைகள் உனக்கு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்களை நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லி அழகாக ஏற்படுத்தியும் கொடுக்கிறார். யெகூவுக்கு அடுத்தபடியாய் அவனுடைய மகன் யோபகாஸ், 2ஆம் யெரொபெயாம், சக்கரியா என்று சொல்லி 4 தலைமுறைகள் அமர்த்தப்படுகிறார்கள். ஆனால் யெகூவோ தன்னுடைய காலத்திலேயே யெரொபெயாமின் வழிகளை, அதாவது விக்கிரக வழிபாடை, கன்றுக்குட்டிகளை அதை வணங்குகிற ஒரு வழிபாட்டிற்கு நேராக அவன் சென்று விட்டபடினாலே தேசத்தை சுத்திகரித்து விட்டு தன்னுடைய சொந்த வாழ்விலே ஒரு நிர்விசாரமாய் வாழ்ந்தபடியினாலே ஆண்டவர் அவனை தள்ளிவிட்டதை பார்க்கிறோம். ஆசகேல் என்று சொல்லி சீரியரின் ராஜாவை எழும்ப பண்ணி இஸ்ரவேலர்களை மீண்டும் அவர்களை ஒடுக்குவதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வடைந்தார்கள். ஒடுக்க ஆரம்பிக்கிறான் ஆசகேல். யெகூவினுடைய நாட்களிலேயே ஒடுக்க ஆரம்பிக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்விதை சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்விலே ஒருவேளை ஆசீர்வாதங்களை பார்க்கலாம், ஒருவேளை குறைவுபட தொடங்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் பசித்தவர்களை, தன்னை தேடுகிற மக்களை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவர் பாதுகாப்பதற்கு விரும்புகிறார். இந்த நாட்களிலே, கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இன்றைக்கு தொழிலின் மத்தியிலே அநேக இல்லாமைகள், அநேக குறைவுபடக்கூடிய காரியங்கள், இக்கட்டான சூழ்நிலைகள் இவைகளெல்லாம் இந்த தேசத்திலே உருவாகி கொண்டிருக்கிறதே. ஆண்டவரை, இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? குடிகளுடைய பொல்லாப்புகள் தானா? அல்லது வழிபாடுகள், உமக்கு பிரியமில்லாத வழிபாடுகள், கை வேலைகளினால் செய்தவற்றை வழிபடுகிறவர்களாய் மாறிவிட்டார்களா? இன்றைக்கு ஏன் ஆறுகளெல்லாம் வற்றி போய் வறண்டு காணப்படுகிறது? இன்றைக்கு உவர் நிலமாக நிலங்கள் ஏன் மாற்றப்படுகிறது? விளைச்சல்கள் இல்லாதபடி இன்றைக்கு ஆறுகள் எல்லாம் வறண்ட காரியங்களாய் மாறுகிறதே. இன்றைக்கு அநேக நோய்கள் பெருகுகிறதே. இன்றைக்கு அநேகர் வேதனைப்படுகிறார்களே. இதற்கு காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்த்து அவருடைய கிருபையை, தகுதியில்லாத அவர் நம்ம மேலே காட்டுகிற அவருடைய கிருபைகளை அண்டிக் கொண்டவர்கள்தான் ஞானவான்கள் என்று இந்த சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார். அவர்கள் மாத்திரம்தான் அவருடைய கிரியைகளை உணர்ந்து கொண்டவர்களாக கடைசி நாட்களிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பாதத்தை அண்டிக் கொண்டால் மாத்திரமே பிழைக்க முடியும் என்று சொல்லி அவரை இறுக பிடித்து கொண்டோம் என்று சொன்னால், நம்மைத்தான் ஆண்டவர் சிறுமைப்பட்டவர்களை, எளிமையானவர்களை சேர்த்து கொண்டு உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவர் இந்த பெரிய ஒரு கொந்தளிப்பின் மத்தியில், இந்த உலகம் செல்லுகிற அநேக பாடுகளின் மத்தியில் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து பாதுகாக்கிறவர் மாத்திரமல்ல, பராமரிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுவோம். நமக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தந்தருள்வாராக. ஆமேன். நாட்களை எண்ணும் அறிவை தாரும், ஞானம் நிறைந்த இதயம் தாரும். நல்லவரே, வல்லவரே,